வாங்க பேசலாம். நான் உங்கள் ஷாம் பேசுனது தமிழ்நாடு வித நம்பர்ஸ் 151 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் சீட்ஸ். இந்த நம்பரை வச்சு தான் ரெண்டு பக்கமாக பாலிடிக்ஸ் நடக்குது. ஒரு சைடு வந்து தமிழ்நாடு சீட்ஸை சரண்டர் பண்ணிடுச்சுன்னு சொல்கிறாங்க, இன்னொரு சைடு 50% சீட்ஸை காப்பாற்றிட்டோம், இது வந்து மிகப்பெரிய விக்டரின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான கேள்வி என்ன தெரியுமாங்க? இந்த சீட்ஸு யார்கிட்ட இருக்குன்னு இல்லை, அந்த சீட்ஸில் படிக்கிறதுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்களா, படித்த டாக்டர்ஸ்க்கு கவர்மெண்ட்டில் தங்குறாங்களா? அதுதான் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. முதல் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டாக்டர்ஸோட ரியாலிட்டி. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டெய்லி 100 பேஷண்ட்ஸை பார்த்துட்டு எமர்ஜென்சி டியூட்டி பண்ணிவிட்டு அண்டர் ஸ்டாஃப்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ் தான் இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எக்ஸாம் எழுதணும். அவங்க கம்பீட் பண்ணுறது யாரோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் வேலையை விட்டுட்டு கோச்சிங் சென்டரில் ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸோட வந்து கம்பீட் பண்ணுறாங்க. இது வந்து ஈக்குவல் காம்படிஷனா? செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள், சர்வீஸ் பாண்ட். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட் வாங்கணும்னா சில இன் சர்வீஸ் டாக்டர்ஸ்க்கு ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் கவர்மெண்ட் சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் பாண்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. அதோட 50 லட்சம் பெனால்ட்டி, கேரண்டர் ரூல்ஸ் வேறு. நீங்கள் 30 வயசில் இருக்கும்போது உங்கள் என்டையர் கரியர் ஃப்ரீடமை லாக் பண்ணலைன்னா பல டேலண்டட் டாக்டர்ஸ் வந்து இப்போ நேச்சுரலி யோசிப்பாங்க, இது வந்து நம்ம படிக்கணுமா அப்படின்னு. மூணாவது ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஸ்கில் வேஸ்ட். கவர்மெண்ட்டில் ஒரு கார்டியாலஜிஸ்ட், நியூரோ சர்ஜன் இல்லை கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு டாக்ஸ் பேயர் வந்து சுமாராக 1.5 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ட்ரைனிங் முடிஞ்சு கேட்லாப் இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டல், அட்வான்ஸ்டு ஓடி இல்லாத சென்டர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத பிளேஸுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்தா அந்த எக்ஸ்பர்டீஸ் வந்து யூஸ் பண்ணுறது முடியுமா? ஹைலி ட்ரெயின்டு ஸ்பெஷலிஸ்ட்டை ஜென்ரல் ஃபிசிஷியன் மாதிரி யூஸ் பண்ணினா பேஷண்ட்ஸும் லூஸ் பண்ணுவாங்க, டாக்டர்ஸும் ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து அவங்க வந்து இருப்பாங்க. இப்போ நாலாவது ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சேலரி கேப். கவர்மெண்ட் லைஃப் டைம் கமிட்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, ஆனால் ப்ரைவேட் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அதே ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு 3-5 மடங்கு வந்து சேலரி வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. அப்போது நேச்சுரலாக டேலண்ட் வந்து எங்கே போகும்? அதனால தான் இந்த 151 சீட்ஸ் இருக்குல்ல, யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சண்டை போடுறது சொல்யூஷனே கிடையாது. சிஸ்டம் வந்து ரிப்பேர் பண்ணணும், அது பண்ணால் தான் சொல்யூஷன். என்ன ரிஃபார்ம்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து லைஃப் டைம் பாண்டுக்கு பதிலாக இந்த 3 to 5 years ஒரு மேண்டேட்டரி சர்வீஸ் போடுங்க. எதுக்கு இந்த லைஃப் டைம்? ரெண்டாவது, இன் சர்வீஸ் டாக்டருக்கு பெய்ட் ஸ்டடி லீவ் கொடுங்க, ஸ்ட்ரக்சர்ட் கோச்சிங், அப்புறம் இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி நீட் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. மூணாவது, இந்த ஸ்பெஷலிஸ்ட் கிராஜுவேட் பண்ண டாக்டருக்கு அவரோட ஸ்பெஷாலிட்டி யூஸ் பண்ணுற முடியாமல் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போஸ்டிங் கொடுங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா ரிட்டென்ஷன் இன்சென்டிவ்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சேலரி அலவன்சஸ், கரியர் ப்ரோக்ரஷன் இதில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வாங்க. அப்போது தான் கவர்மெண்ட் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ ஃபைனலாக ஒரு விஷயம், தமிழ்நாடோட சக்ஸஸ் இந்த 151 சீட்ஸில் வந்து காப்பாற்றுறது கிடையாதுங்க. சக்ஸஸ் என்னென்னா, எத்தனை தமிழ் டாக்டர்ஸ் நீட் இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி குவாலிஃபை பண்ணாங்க, எத்தனை பேர் கவர்மெண்ட் சர்வீஸில் தங்கினாங்க, எத்தனை பேர் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. இந்த 3 நம்பர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணால் தான் தமிழ்நாடு ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து உண்மையிலே ஜெயிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன தோன்றது? ப்ராப்ளம் சீட் ஷேரிங்கா இல்லை டாக்டரோட ரிட்டென்ஷனில் இருக்கா? கமெண்ட்ஸ் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். வாங்க பேசலாம். மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திப்போம். மிக்க நன்றி.